வெல்கம் டு DHANUMOM LIFESTYLE. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கிறிஸ்பியான யாம் சிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் DHANUMOM LIFESTYLEக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ கருணக்கிழங்க தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மெலிசா இந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் 2 ஸ்பூன் புளி கரைச்சலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ரெடி பண்ணி வச்ச கருணக்கிழங்க இப்படி தூவன மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு சிப்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ இது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோன்னா நம்மளோட காயும் நல்லா வெந்துடும். இப்போ இது கோல்டன் ப்ரௌனில் மாறிடுச்சு. நம்ம இதை எண்ணெயை நல்லா இருத்துட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான யாம் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.